வணக்கம். நம்ம சொன்னது போல் நீட் 2026க்கான ஃபிசிக்ஸ் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் யூடியூப்பில் ஃபுல்லாக நடக்க போகுது அப்படின்னு சொன்னோம். 10 months. இதனுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நீட் தேர்வுக்காக பயிற்சி எடுக்க தனியார் பயிற்சி மையங்களில் லட்சக்கணக்கில் கட்டணம் கட்டி படிக்க முடியாத மாணவர்களுக்கு பயனளிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த வகுப்பு வந்து தொடங்கப்படுது. அதுவும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவர்களுக்கு தனியாக ஒரு பயிற்சி வகுப்பு போயிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு ஒரு பயனளிக்கிற வகையில் தான் இந்த வகுப்பை நம்ம தொடங்குகிறோம். அதனால் நீட் தேர்வுக்காக தயாராகக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கிங்க. ஃபிசிக்ஸ் மட்டும்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். மற்ற சப்ஜெக்ட் நீங்கள் தான் எப்படி படிச்சுக்கணுமோ அப்படி படிச்சுக்கணும். ஃபிசிக்ஸ் மட்டும்தான் அந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸில் 45 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி 180க்கு 180 மார்க் வாங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அதை இப்போ பண்ண போகிறோம். இந்த 10 monthsல பண்ண போகிறோம். ரெகுலராக பார்க்கணும். நீங்கள் ரெகுலராக பார்க்கணும், சொல்கிறத பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். கொடுக்குற பயிற்சிகளை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸை பொறுத்தவரையிலையும் நம்மளுடைய எஸ்சிஆர்டி புக்ஸ், நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் புக்ஸு ப்ளஸ் என்சிஆர்டி புக்ஸ் ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணி எந்த கான்செப்டும் மிஸ் ஆகாமல் ஆஸ் பர் சிலபஸ், நீட் சிலபஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் ஒவ்வொரு டாபிக்ஸும் எந்த டாபிக்ஸும் மிஸ் ஆகாமல் அதோட கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு உள்ள எம்சிக்யூ பேரலாக சால்வ் பண்ணுவோம். அப்புறம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுப்போம், அதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். அப்புறம் டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் கொடுப்போம், அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம கோர்ஸ் போகுதுன்னு சொன்னோம். அடுத்து டீச்சிங் பார்த்திங்கன்னா பைலிங்குவலாக தான் இருக்கும். அதாவது இங்கிலீஷ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், பேரலாக தமிழ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு அட்வான்டேஜ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அட்வான்டேஜ். இங்கிலீஷில் சில விஷயங்கள் புரியாத தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சில கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப தவறாக போகலாம். அப்போ அந்த மாதிரி குளறுபடிகள் வரப்போ எது ஃபைனல்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனல்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கிலீஷில் உங்களுக்கு படிக்க தெரியணும். தமிழ் மீடியமாக இருந்தால் கூட இங்கிலீஷில் கொஷின்ஸை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோன்னா நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஹையர் ஸ்டடீஸ்லாம் நீங்கள் போகிறப்ப இங்கிலீஷில் படிப்பீங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே சயின்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம இங்கிலீஷில் தான் இருக்குது, அதில் தான் படிப்பீங்க. அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கிளாஸ் போகுது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 1 நம்மளுடைய நீட் சிலபஸில் கொடுத்துருக்கிற யூனிட் 1 அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், இயற்பியலும் அளவீட்டியலும். தமிழில் இருக்க சிலபஸ்ஸு இங்கிலீஷில் தான் இருக்கும் ஃபுல்லாக. அதை நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி போன அந்த கிராஷ் கோர்ஸ்லேயே சிலபஸை ஃபுல்லாக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒரு இது அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். இப்போ மறுபடியும் வேணும்னாலும் கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம மறுபடியும் அதை கொடுக்கலாம். அந்த தமிழ் வேர்ஷன், சிலபஸோட தமிழ் வேர்ஷன் ட்ரான்ஸ்லேட் பண்ணதை கொடுக்கலாம், அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் பார்க்க போகிறோம், ஃபிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், இயற்பியலும் அளவீட்டியலும். அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா, ஒன்று யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட், அதாவது அளவீட்டியலில் இருக்கக்கூடிய அலகுகள். அடுத்து சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னால் அலகு முறைகள். அடுத்து எஸ்ஐ யூனிட்ஸ், எஸ்ஐ அலகு முறை. ஃபண்டமெண்டல் அண்டு டெரைவ்டு யூனிட்ஸ், அடிப்படை அலகுகள், வழி அலகுகள். அடுத்து லீஸ்ட் கவுண்ட், மீச்சிற்றளவு. சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், முக்கிய எண்ணுருக்கள். எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட், அளவிடுதலில் ஏற்படக்கூடிய பிழைகள். அடுத்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது இயற்பியல் அளவுகளுடைய பரிமாணங்கள். அடுத்து டைமென்ஷனல் அனாலிசிஸ், பரிமாண பகுப்பாய்வு. அப்புறம்
இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், டைமென்ஷனல் அனாலிசிஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், அதனுடைய பயன்பாடுகள். இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய சிலபஸ். ஓகே, இப்போ இதில் நம்ம கான்செப்ட்ஸ் முதல்ல வந்து பார்த்துருவோம், அப்புறம் நம்ம இதில் உள்ள எம்சிக்யூஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ரைட். இப்போது மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன? மெஷர்மெண்ட் அளவீடு, அளவீடு, அளவிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். மெஷர்மெண்ட் அப்படின்னா அளவிடுதல். அளவிடுதல் அப்படின்னா என்னது? எதை மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மெஷர் பண்ணுறது வந்து குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதை நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதுக்கு பேர் வந்து குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அளவு அப்படின்னு சொல்லுவோம். மெஷர் பண்ணுறதுக்கு பேர் வந்து அளவு அப்படின்னு சொல்லுவோம். அளவு. எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம், எதை பயன்படுத்தி நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். அதாவது இப்போ இந்த போர்டோட நீளத்தை நான் வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வேணும்? ஒரு மீட்டர் ஸ்கேல் வேணும், இல்லைன்னா டேப் வேணும், மெஷர்மெண்ட் டேப் வேணும். இருந்ததுன்னா நான் அந்த போர்டோட நீளத்தை வந்து அளக்க முடியும். அப்போ அளவீடு பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு கருவி வேணும் இல்லையா? அப்போ அளவிடும் கருவி, அது வந்து டூல்னு சொல்லலாம், மெஷரிங் டூல் அப்படின்னு சொல்லலாம். மெஷரிங் டூல், அளவிடும் கருவி, ஒரு கருவி. சரியா? இப்போ நான் ஒரு மீட்ரு ஸ்கேல் யூஸ் பண்ணியோ அல்லது வந்து ஒரு டேப் யூஸ் பண்ணியோ இந்த போர்டோட நீளத்தை வந்து சொல்கிறேன். இந்த போர்டோட நீளத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்து உதாரணமாக இது வந்து ஒரு 1.25 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். 1.25 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 1.25 மீட்டர், 1.25ங்கிறது நம்பர், பக்கத்தில் ஒரு ஒன்று போடுறேன், மீட்டர் அப்படின்னு போடுறேன். இந்த மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். யூனிட், அலகு, இது பேர் வந்து அலகு. அப்போ இது 3 இன்வால்வ் ஆகுது ஒரு மெஷர்மெண்ட்டில். நமக்கு வந்து என்னது? குவான்டிட்டி, மெஷரிங் டூல், யூனிட், அளவு, அளவிடும் கருவி, அப்புறம் அலகு. இது 3மே வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. இது 3ம் தெரியணும். எந்த ஒரு அளவை வந்து அளவிடும் பொழுதும் அளவு என்ன, அதுக்கு இருக்கக்கூடிய அலகு என்ன, அதை எப்படி வந்து அளவிடுறோம், அதுக்கான கருவி என்ன பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெளிவு இருக்கணும். ரைட். ஸோ இந்த 3ம் தெளிவு இருக்கணும். அளவுனா என்னன்னு கேட்டால் மீட்டர்னு சொல்கிறது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ இங்கே அளவு என்ன அப்படின்னு தெரியணும். இப்போ அளவிடும் கருவி வந்து என்ன சொன்னோம்? இப்போ நீளத்தை அளக்கணும், இந்த போர்டோட நீளத்தை அளக்கணும் அப்படின்னா நீளம்ங்கிறது தான் என்னது? அளவு, லென்த். லென்த் வந்து இஸ் அ குவான்டிட்டி. நீளம்ங்கிறது ஒரு அளவு. இது அளவிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி, மெஷரிங் டூல் வந்து என்னது? மீட்டர் ஸ்கேல்னு சொல்கிறோம். மீட்டர் ஸ்கேல், மீட்டர் ஸ்கேல், மீட்டர் அளவுகோல், மீட்டர் அளவுகோல் பயன்படுத்துகிறோம் இல்லையா? இது மெஷரிங் டூல், அளவிடும் கருவி. அலகு என்னது? மீட்டர். மீட்டர், அலகு வந்து மீட்டர். இது மாதிரி சொல்ல தெரியும். இப்போ ஒரு பொருளோட நிறை கண்டுபிடிக்கிறோம். ஓகேயா? இப்போ நம்மளுடைய எடை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அது வந்து என்னது? அப்போ எடைங்கிறது நம்ம எடைக்கும் நிறைக்கும் வித்தியாசம் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். இப்போ நிறைன்னு எடுத்துக்கிறேன். நிறை, அந்த நிறை அப்படிங்கிறது என்னது? அளவு. அதை அளவிடுவதற்கான கருவி வந்து நான் என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்னது? ஒரு தராசு இல்லையா, ஃபிசிக்கல் பேலன்ஸ் அல்லது வெயிட் மெஷின் பயன்படுத்துகிறோம் இல்லையா? அளவிடும் குறிப்பாக வந்து நம்ம ஒரு வெயிட் மெஷின் எடுத்துக்கலாம். வெயிட் மெஷின், வெயிட் மெஷின் இதுதான் வந்து கருவி. அளவிட்டுட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? எடையை வந்து சொல்கிறோம். 60 kg, 65 kg, 70 kg அப்படின்னு சொல்கிறோம்ல. இது வந்து எனது அலகு, கிலோகிராம் அப்படிங்கிறது அலகு. ஸோ இந்த தெளிவு வந்து இருக்கணும். அளவுனா என்ன, அலகுனா என்ன, குவான்டிட்டி, யூனிட், இது ரெண்டும் தெளிவாக இருக்கணும். அதில் குழப்பம் வரக்கூடாது. ஓகே, ரைட். இப்போ நமக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த யூனிட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படிங்கிறது தெரியும். யூனிட்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிக்க முடியுது. 1.25 மீட்டர், 60 kg அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ மீட்டர், கிலோகிராம் இதெல்லாம் வந்து யூனிட் அப்படின்னு தெரியுது. இந்த யூனிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு there are 2 types of units. 2 வகையான அலகுகள் இருக்குது. ஒன்று வந்து
பேஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு வகையான அலகுகள் இருக்குது யூனிட்ஸில். யூனிட்ஸ் அலகுகளில் ரெண்டு வகை, அளவுகள்லையும் ரெண்டு வகையாக சொல்லலாம். அளவு ரெண்டு வகைனா அலகும் ரெண்டு வகை. இப்போ நம்ம அலகுகளில் ரெண்டு வகை, இதே தான் அளவுகளுக்கும். இப்போ இதில் ரெண்டு வகை என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பேஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் யூனிட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்லலாம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்லலாம். அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். அடிப்படை அலகுகள். இன்னொன்று வந்து டெரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னா வழி அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். வழி அலகுகள். இப்போ இது என்னது? ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னால் என்ன, அதாவது பேஸ் யூனிட்ஸ்னால் என்ன, டெரைவ்டு யூனிட்ஸ்னால் என்ன, அடிப்படை அலகுகள் வழி அலகுகள் அப்படின்னா என்னென்னா, இப்போ பேஸ் யூனிட்ஸ்னால் அதுதான் பேஸ், பேர்லேயே இருக்குது, அதுதான் ஃபண்டமெண்டல். அதை எழுதுறதுக்கு, அந்த அலகுகளை எழுதுறதுக்கு வேறு எந்த ஒரு அலகையும் நம்ம வந்து பயன்படுத்த தேவையில்லை. அது மாதிரி அலகுகள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடிப்படை அலகுகள்னு சொல்கிறோம். அதுதான் அடிப்படை. அந்த அலகுகளை எழுதுறதுக்கு நம்ம வேறு எந்த ஒரு அலகையும் நம்ம பயன்படுத்த தேவையில்லை. ஓகே. அப்போ அந்த மாதிரி அலகுகள் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நீளத்துக்கான அலகு என்னது, மீட்டர். நிறைக்கான அலகு கிலோகிராம். காலத்துக்கான அலகு செகண்ட், இல்லையா? டெம்பரேச்சர், வெப்பநிலைக்கான அலகு கெல்வின்னு சொல்கிறோம். வெப்பநிலைக்கான அலகு வந்து கெல்வின். அடுத்து வந்து மின்னோட்டம், எலக்ட்ரிக் கரண்ட், அதுக்கான அலகு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர். ஓகேயா? இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்கிறோம். பேஸ். இதெல்லாம் இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு ரெண்டு இருக்குது. இது என்னென்னா நீளம், நிறை, காலம், அப்புறம் வெப்பநிலை, மின்னோட்டம், அப்புறம் பருப்பொருளின் அளவு மோல்னு சொல்லுவோம். பருப்பொருளின் அளவு மோல். அப்புறம் ஒளிச்செறிவு கேண்டிலான்னு சொல்லுவோம், சிடி. இதெல்லாம் வந்து என்னென்னா அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்கிறது. இதை எழுதுறதுக்கு நம்ம வந்து வேறு எதுலேருந்தும் இதை வந்து டெரைவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் பேஸ், இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ். வழி அலகுகள் டெரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பரப்பு ஏரியா இருக்குது. ஏரியாங்கிறது குவான்டிட்டி, வழி அளவு. அதனுடைய அலகு அப்படின்னு பார்த்தா மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். பரப்புக்கான அலகு வந்து என்னது, மீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த மீட்டர் ஸ்கொயருங்கிறது என்ன அப்படின்னா பார்த்தோம்னா மீட்டர் இன்ட்டு மீட்டர், அதுதான் மீட்டர் ஸ்கொயர், இல்லையா? மீட்டர் இன்ட்டு மீட்டர். அப்போ 2 மீட்டரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ அந்த அடிப்படை அலகுகள்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டெரைவ் பண்ணுறோம், கொண்டு வரோம். அப்போ அடிப்படை அலகுகள்லேருந்து பெறப்பட்ட அலகுகள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், வழி அலகுகள். அடிப்படை அலகுகள் வழியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அலகுகள் தான் வழி அலகுகள், டெரைவ்டு யூனிட்ஸ். த யூனிட்ஸ் விச் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், அதான் நம்ம என்ன சொல்கிறோம், டெரைவ்டு யூனிட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ வால்யூம் சொல்கிறோம். வால்யூம் கன அளவு அப்படின்னு சொல்கிறோம், வால்யூம். அதுக்கு வந்து என்னது அலகு, மீட்டர் கியூப், இல்லையா? மீட்டர் கியூப். அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் கியூப்னு சொல்லலாம். அடுத்து டென்சிட்டி சொல்கிறோம். டென்சிட்டி அப்படிங்கிறது அளவு, அடர்த்தி. டென்சிட்டினா அடர்த்தி. அந்த அடர்த்திக்கு வந்து என்ன அலகு, யூனிட் ஆஃப் டென்சிட்டி வந்து கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அப்போ கிலோகிராம் மீட்டர், அதிலிருந்து கிடைக்கிறது தான் அந்த கிலோகிராம் மீட்டர் கியூப் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, டெரைவ்டு யூனிட்ஸ். ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆர் பேஸ் யூனிட்ஸ். இதெல்லாம் வந்து டெரைவ்டு யூனிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்து இந்த யூனிட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம், சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், இந்த எல்லா யூனிட்ஸும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம், சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன மாதிரி சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அலகு முறைகள். அப்படின்னு சொல்லுவோம், சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்.
இப்போ நமக்கு வந்து என்னென்ன சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணது சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்று வந்து சி ரெப்ரசன்ட் சென்டிமீட்டர், நீளத்தை அளக்கிறதுக்கு சென்டிமீட்டரை பயன்படுத்தினாங்க, சென்டிமீட்டர். அடுத்து வந்து ஜி ஃபார் கிராம், நிறைய அளக்கிறதுக்கு மாஸ் அளக்கிறதுக்கு வந்து கிராம் யூஸ் பண்ணாங்க, கிராம். அடுத்து வந்து எஸ் ஃபார் செகண்ட், டைம் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட், காலத்தை அளக்கிறதுக்கு வந்து வினாடியை பயன்படுத்தினாங்க, எஸ் ஃபார் செகண்ட். இதுதான் நம்ம சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் 2 வந்து பார்த்தோம்னா சிஜிஎஸ் சிஸ்டத்துக்கு அப்புறம் எஃபிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணோம். எஃபிஎஸ் சிஸ்டம், எஃபிஎஸ் அப்படின்னா எஃப் ஃபார் ஃபுட், அடி. அதாவது நீளத்தை வந்து நம்ம அடி, கால் அடி சொல்லுவோம் இல்லையா, அந்த அடியில் வந்து அளந்தாங்க, ஃபுட். பி ஃபார் பவுண்டு, நிறைய வந்து பவுண்டுங்கிற ஒரு அழகால் அளந்தாங்க, பவுண்டு. இப்போவும் பிரிட்டிஷில் வந்து நமக்கு வந்து பவுண்டுங்கிற அலகு வந்து நடைமுறையில் இருக்குது. பவுண்டுங்கிற அலகை வந்து யூஸ் பண்ணுறது வழக்கம். ஒரு பவுண்டுனா எவ்வளோ சார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த பவுண்டு அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம நடைமுறையில் சயின்டிஃபிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் பிரிட்டிஷில் வந்து நடைமுறையில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பவுண்டு அப்படின்னா எவ்வளோ கிலோகிராம், நமக்கு தெரிஞ்சது கிலோகிராம் தான். அப்போ ஒரு பவுண்ட்னா எவ்வளோ கிலோகிராம் அப்படின்னா அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 0.454 கிலோகிராம். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பவுண்டுங்கிறது நம்ம வந்து படிக்கிறதுனால அது எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதனால் ஒரு பவுண்டுனா எவ்வளோ, 1 பவுண்ட் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 0.454 கிலோகிராம், அரை கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மி, 0.454 கிலோகிராம். அதுதான் ஒரு பவுண்ட் அப்படின்னு சொல்கிறது. ரைட். இப்போ அடுத்து வந்து எஸ் ஃபார் செகண்ட். இங்கேயும் வந்து என்னது, எஸ் ஃபார் செகண்ட் தான், வினாடி. அடுத்தது வந்து எம்கேஎஸ் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணோம். எம்கேஎஸ் சிஸ்டம். எம்னா எம் ஃபார் மீட்டர், எம் ஃபார் மீட்டர், நீளத்தை மீட்டரில் அளந்தாங்க. கே ஃபார் கிலோகிராம், இங்கே தான் கிலோகிராம் வருது, கே ஃபார் கிலோகிராம். ஓகே. எஸ் ஃபார் செகண்ட், இங்கேயும் எஸ் ஃபார் செகண்ட், டைம் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட், வினாடி. இது எம்கேஎஸ் சிஸ்டம் சொல்கிறது. இப்போ இதோடு நம்ம வந்து இன்னும் சில அலகுகளை சேர்த்து தான் கடைசியாக இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னா என்ன எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னா இங்கே வந்து ஐஎஸ்ன்னு தானே வரணும், ஐஎஸ் யூனிட்ஸ்ன்னு தானே வரணும். அப்புறம் ஏன் வந்து எஸ்ஐ யூனிட்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சில் சொல்லும்போது வந்து சிஸ்டம் டி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு வரும். ஃப்ரெஞ்சில் சொல்லும்போது இதே இங்கிலீஷில் சொல்லும்போது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். அதே ஃப்ரெஞ்சில் சொல்லும்போது சிஸ்டம் டி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அங்கே ஃபஸ்ட்டு எஸ் வருது, அப்புறம் ஐ வருதுங்கனால எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறத வழக்கமாக வச்சுட்ருக்கோம். ரைட். இது எப்போ ஃபைனலைஸ் பண்ணாங்க, இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படிங்கிறது எப்போ ஃபைனலைஸ் பண்ணாங்கன்னா 1971 இருந்து நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இன்டர்நேஷ்னல் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படிங்கிற கான்ஃபரன்ஸு ஃப்ரான்ஸில் பாரிஸில் நடந்தது. அங்கே தான் அந்த இதை ஃபைனலைஸ் பண்ணது, 1971 ஃபைனலைஸ் பண்ணாங்க. எகெயின் இந்த அலகுகள்லாம் வந்து இந்த ஸ்டாண்டர்ட்லாம் ரிவைஸ் பண்ணது எப்போ அப்படின்னா 2018 வந்து ரிவைஸ் பண்ணாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் மீட்டர்னால் 1 மீட்டர்னால் எவ்வளவு, 1 செகண்ட்னா எவ்வளவு, 1 கிலோகிராம்னா எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க இந்த 1971. அதை வந்து ரிவைஸ் பண்ணாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி வந்து டெவலப் ஆக இன்னும் நம்ம வந்து அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ரிவைஸ் பண்ணாங்க. எப்போ ரிவைஸ் பண்ணாங்கன்னா 2018 வந்து அதை ரிவைஸ் பண்ணாங்க. இப்போ இந்த எஸ்ஐ சிஸ்டத்தை நம்ம வந்து டெசிமல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். எது இந்த எஸ்ஐ சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்லலாம்னா டெசிமல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். வேறு எந்த சிஸ்டத்துலேயும் நம்ம வந்து டெசிமல் சிஸ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. எஸ்ஐ சிஸ்டத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெசிமல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். டெசிமல் சிஸ்டம் அப்படின்னா தசம அமைப்பு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, தசம அமைப்பு அப்படின்னு சொல்கிறது. ஏன்
தசம அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம், தசம அலகு முறை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா டெசிமல் சிஸ்டம்னு ஏன் சொல்கிறோம், தசம அமைப்பு முறை அப்படின்னு ஏன் சொல்கிறோம், இது எல்லாமே நோட்ஸ் எடுத்துக்கங்க. நம்ம வந்து நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறப்ப வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை எடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து ஹிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நோட்ஸ் வந்து நோட்டு வந்து கையில் இருக்கணும், பேனா இருக்கணும். வீடியோ பார்க்குறப்ப நோட்டும் பேனா வச்சுக்கிட்டே பாருங்கள், தேவையானது எழுதிக்கிட்டே வாங்க. அங்கங்கே பாஸ் பண்ணி நிறுத்தி நீங்கள் வந்து போர்டை பார்த்து எழுதிக்கலாம். தேவையான நோட்ஸை வந்து தனியாக எடுத்துகிட்டே வாங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ரைட். ஸோ இது வந்து தசம அலகு முறை அப்படின்னு சொல்லுவோம். என்ன தசம அலகு முறை அப்படின்னா, டெசிமல் அப்படின்னா என்னென்னா, இங்கே நமக்கு வந்து எல்லாமே வந்து 10னுடைய மடங்கில் நம்ம சொல்ல முடியும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல் வந்து சொல்ல முடியும். எந்த ஒரு அலகு எடுத்தால் கூட அதை மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல் நம்ம சொல்ல முடியும். அதாவது ஒரு கிலோகிராம் அப்படின்னு இருக்குன்னா 1 கிலோகிராம் அப்படின்னா அதை வந்து 1000 கிராம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ 1000 அப்படிங்கிறது இதை 10னுடைய மடங்கில் சொன்னால் 10⁻³ கிராம் அப்படி சொல்ல முடியும். ஒரு மீட்டர் அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து 100 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுத முடியும். 100 சென்டிமீட்டர், 100ங்கிறது 10⁻², 100 சென்டிமீட்டர்னு சொல்ல முடியும் இல்லையா? அதே மில்லி மீட்டரில் சொல்லணும்னா ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லி மீட்டர். அப்போ இதை வந்து 10⁻³ மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். இது மாதிரி 10னுடைய மடங்களை நம்ம எழுத முடியும். ஒவ்வொரு அலகையும் வந்து 10னுடைய மடங்களை நம்ம எழுத முடியறதுனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டெசிமல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பண்பு, எஸ்ஐ அலகுனுடைய ஒரு முக்கியமான பண்பு. சரி, இப்போ நம்ம பேஸ் யூனிட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். எதெல்லாம் வந்து பேஸ் யூனிட்ஸ், நான் சொன்னேன் 7 யூனிட்ஸ் பேஸ் யூனிட்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு பார்ப்போம். அதனுடைய எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் என்ன, அதாவது இப்போ லென்த்து அதனுடைய எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர்னு சொல்கிறோம். 1 மீட்டர்னால் எவ்வளோ, எதை வச்சு நம்ம 1 மீட்டர்னு சொல்கிறோம், அது மாதிரி அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்துருவோம். இப்போ பேஸ் யூனிட்ஸ், அதாவது பேஸ் யூனிட்ஸ்னால் என்ன சொன்னோம், அடிப்படை அலகுகள். அடிப்படை அலகுகள். இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நீளம், லென்த், நீளம். இதனுடைய அலகு என்ன அப்படின்னா மீட்டர், சிம்பிள் வந்து மீட்டர்னு சொல்கிறோம். இப்போ 1 மீட்டர்னால் எவ்வளவு, 1 மீட்டர் அப்படின்னா எதை வச்சு நம்ம வந்து 1 மீட்டர்னு சொல்கிறோம், நம்ம மீட்டர் ஸ்கேல் பார்ப்போம், 1 மீட்டர் நீளம் உள்ள மீட்டர் ஸ்கேல் பார்ப்போம் இல்லையா. அது எதை பேஸ் பண்ணி, ஏதாவது ஒரு இதை கம்பேர் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா, இதை போல் இது இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா. அப்போ 1 மீட்டர்னால் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம வந்து டிஃபைன் பண்ணி ஆகும். அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அக்யூரேட்டாக இருக்கணும்ல, எங்கேயும் வந்து இடத்துக்கு இடம் மாறக்கூடாது, நேரத்துக்கு நேரம் மாறக்கூடாது, எப்போதுமே அந்த மதிப்பு வந்து மாறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மதிப்பு வந்து சூஸ் பண்ணுறாங்க. அப்போ எதை வச்சு சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒளியினுடைய வேகம், ஸ்பீட் ஆஃப் லைட், அதை பேஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ். ஒளியினுடைய வேகம், வெற்றிடத்தில் ஒளியின் வேகம். ஏன்னா ஒளியினுடைய வேகம் வந்து ஒவ்வொரு ஊடகத்துலேயும் மாறுபடும். வெற்றிடத்தில் ஒளியினுடைய வேகம் என்னவோ அதை வச்சு தான் இந்த நீளத்தை நம்ம மீட்டரை நம்ம வரையறுத்து வச்சுருக்கோம். 1 மீட்டர்னா, 1 மீட்டருக்கான எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் வந்து எதை அடிப்படையில் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒளியினுடைய வேகம், காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் வேகத்தை வச்சு தான் வரையறுத்துக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த வரையறைகளை பொறுத்தவரையிலையும் அதனுடைய மதிப்புகள் வந்து அதனுடைய நம்பர்ஸ், சிலது வந்து பெரிய நம்பர்ஸாக இருக்கும், நிறைய டிஜிட்ஸ் வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த கான்செப்ட் வந்து தெரியணும். ஒவ்வொரு அலகும் வந்து எதை பேஸ் பண்ணி வரையறுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ மீட்டர்னு எடுத்துகிட்டால், 1 மீட்டர்னு எடுத்துகிட்டால் ஒளியினுடைய வேகத்தை வச்சு வரையறுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது சொல்ல தெரியணும், எழுத தெரியணும். ஓகே, ரைட். இப்போ 1 மீட்டர்னால் என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒளியினுடைய வேகம் எவ்வளவு நம்மளுக்கு தெரியும். காற்றில் ஒளியினுடைய வேகம் வந்து 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். அதாவது இதை வந்து கிலோமீட்டரில் சொன்னால் 3 லட்சம் கிலோமீட்டர் வரும் ஒரு செகண்டுக்கு. இப்படிங்கிறது கூட லைட் வந்து என்ன ஆகும், 3 லட்சம் கிலோமீட்டரு ட்ராவல் பண்ணிடும். இதுதான் ஒளியினுடைய வேகம், காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியினுடைய வேகம். இப்போ இதனுடைய எக்ஸாக்ட் மதிப்பு என்ன சார் அப்படின்னா, இந்த 3 × 10⁸ சொல்கிறோம்ல, இதை எக்ஸாக்டாக நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்படி எழுதலாம். இன்னும் பாருங்கள், சரியான நம்பர் வந்து 299792458. இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை டிஜிட் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 டிஜிட் இருக்குது.
சரியா? இவ்வளோ மீட்டர் பர் செகண்ட், இதுதான் எக்ஸாக்ட் வேல்யூ. இந்த 3 × 10⁸ மீட்டர்னு சொல்கிறேன்ல, இதை வந்து சொல்கிறோம்னா என்ன, 30 கோடின்னு சொல்லலாம். 10⁸ வந்து இப்படி பிரிக்கலாம், 30 × 10⁷ எழுதலாம். இவ்வளோ மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லலாம். அப்போ 10⁷ 1 கோடி, 30 கோடி மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாம். அதோட 30 கோடிங்கிறது வந்து அப்ராக்சிமேட்டாக எக்ஸாக்ட் வேல்யூ வந்து இதுதான். எவ்வளவு? 29 கோடியே 97,92,458 மீட்டர் பர் செகண்ட். இவ்வளோ ஸ்பீடில் வந்து போகுது. ஒரு செகண்டுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது. இப்போ இதை தான் நம்ம இப்படி சொல்லுவோம் வழக்கமாக, 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் சொல்லுவோம். இது எப்படி வருது? இப்போ பாருங்கள், இங்கே வந்து டெசிமல் பாயிண்ட் இங்கே இருக்கிறதா அர்த்தம். இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், பேக்கில் ஒரு 8 டிஜிட் பேக்கில் நகர்த்துறேன். என்ன பண்ணுறேன், 10⁸ டிவைட் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ 10⁸ டிவைட் பண்ணால் தான் என்ன ஆகும், இந்த டெசிமல் பாயிண்ட் 8 டிஜிட் பேக்கில் நகரும். அப்போ என்ன ஆகும், 2.9 வந்து 2.9. அப்போ 10⁸ டிவைட் பண்ணால் 10⁸ மல்டிப்ளையும் பண்ணும். அப்போ இன்ட்டு 10⁸ டிவைட் பண்ணுறப்ப இந்த டெசிமல் பாயிண்ட் இங்கே வந்துருச்சு, அதை இங்கே எழுதிட்டேன். 10⁸ டிவைட் பண்ணுறப்ப 10⁸ மல்டிப்ளை பண்ணுறதுனால இன்ட்டு 10⁸ போடுறேன். அப்போ 2.9 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாம். ஓகேயா? இந்த 2.9 தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 3ன்னு சொல்கிறோம். 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் சொல்கிறோம். இதுதான் ஒளியினுடைய வேகம். இதை வச்சு தான் இந்த 1 மீட்டரை சொல்கிறாங்க. ஓகேயா? 1 மீட்டரை வரையறுக்கிறாங்க. அதாவது இவ்வளோ 1 செகண்டில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது அப்படின்னா, அப்போ 1 மீட்டருக்கு எவ்வளோ டைம் ஆகும், அந்த டைம் வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? அந்த டைம், அதாவது இந்த நம்பரால் வகுத்தோம்னா தெரிஞ்சிடும். இந்த நம்பர் இருக்குல்ல, அதால் 1 செகண்டை வகுத்தோம்னா அந்த கால அளவுக்குள்ளே ஒளி எவ்வளோ தூரம் போகுங்கிறது 1 மீட்டர் தூரம். புரியுதா? இவ்வளோ 1 செகண்டில் இவ்வளோ மீட்டர் போகுதுன்னா 1 மீட்டர் தூரத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 செகண்ட் ஆகாது. இந்த 1 செகண்டை இந்த நம்பரால் வகுத்தோம்னா நமக்கு ஒரு குறுகிய கால அளவு கிடைக்கும்ல, அந்த கால அளவுக்குள்ளே ஒளி போகக்கூடிய தொலைவு தான் நமக்கு வந்து என்னது 1 மீட்டர்னு சொல்கிறாங்க. இப்படி தான் வரையறுக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கே என்ன அப்படின்னா, மீட்டருக்கான எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா, காற்றில் ஒளியினுடைய வேகம், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ரைட். அடுத்து வந்து நிறை, மாஸ் நிறை. நெக்ஸ்ட்டு பேஸ் யூனிட். அதுக்கான அலகு வந்து நம்மளுக்கு தெரியும், கிலோகிராம். இப்போ இங்கே 1 கிலோகிராம்னா என்ன சார், எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? 1 கிலோகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க் மாறிலியை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பிளாங்க் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். பிளாங்க்கு மாறிலி, பிளாங்க் கான்ஸ்டன்ட், பிளாங்க் மாறிலி. ஓகே, பிளாங்க் மாறிலி வந்து என்னது, நமக்கு ஹெச்சோட மதிப்பு 6.626 × 10⁻34 ஜூல் செகண்ட். 10⁻34 ஜூல் செகண்ட்னு வரும். இந்த ஜூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜூல்னால் என்னது, வேலையோட அலகு, யூனிட் ஆஃப் எனர்ஜி. இப்போ எனர்ஜிக்கு வந்து நம்ம படிச்சிருப்போம், எனர்ஜி ஆற்றல் அப்படின்னா வேலைனா விசை இன்ட்டு தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். விசைக்கு இதெல்லாம் நம்ம படிப்போம், டீட்டெயிலாக படிப்போம். விசைக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F = ma. அப்போ ma அதுக்கு அலகு எழுதுனா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். அப்புறம் இது வந்து என்னது, விசைக்கு இன்ட்டு வேலைக்கு வந்து என்ன இருக்குது, விசை இன்ட்டு தொலைவு. அப்போ இன்ட்டு தொலைவுனா 1 மீட்டர் இருக்குது. இதுதான் ஜூலுக்கான சமமான அலகு. அப்போ இன்ட்டு இங்கே எஸ் இருக்குது. அப்போ எப்படி போடுவோம்னா, கிலோகிராம் மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர், S⁻−2 S⁻1 என்ன ஆகும், S⁻−1 ஆகும். ஸோ இப்படி ஒரு அலகு கிடைக்கும். ஜூல் செகண்டுக்கு சமமான அலகு, இந்த ஜூல் செகண்டுக்கு சமமான அலகு வந்து கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் கிடைக்கும். ஸோ இதில் கிலோகிராம் வருது பாருங்கள், ஒரு கிலோகிராம் வருது பாருங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த பிளாங்க் மாறிலி, இது வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து மதிப்பு வந்து எப்போதுமே மாறாது. ஏன்னா ஒரு அலகுக்கான ஸ்டாண்டர்ட் சொல்கிறப்ப அது எந்த சூழ்நிலையும் மாறாத ஒரு மதிப்பை வச்சு நம்ம வந்து கொடுத்தோம்னா தான் அது வந்து சரியாக இருக்குங்கிறதுனால தான் மாறிலிகளை வச்சு ஒவ்வொரு அலகையும் வரையறுத்துட்டே வராங்க. 1 மீட்டர்னா இதை பேஸ் பண்ணி, 1 கிலோகிராம்னா இதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1 கிலோகிராம்ங்கிறது எதை பேஸ் பண்ணி வரையறுக்கிறாங்க அப்படின்னா, பிளாங்க் மாறிலியை பேஸ் பண்ணி வரையறுக்கிறாங்க. 6.626 × 10⁻34 ஜூல் செகண்ட். அந்த ஜூல் செகண்ட் சமமான இன்னொரு அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ரைட். அடுத்து வந்து டைம் வந்து எதை பேஸ் பண்ணி வரையறுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3வது அலகு வந்து டைம், அதாவது காலத்துக்கான அலகு வந்து நம்மளுக்கு தெரியும் செகண்ட். செகண்ட். வினாடியை வந்து எதை பேஸ் பண்ணி வரையறுக்கிறாங்க அப்படின்னா,
சீசியம் அணுவில் சீசியம் 133ன்னு சொல்லுவோம். சீசியம் 133 அணுவில் 2 ஆற்றல் மட்டங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய தாவுதல். ஓகே, ஒரு அணுக்குள்ள எலக்ட்ரான் வந்து தாவக்கூடிய அந்த ஜம்பிங் டிரான்சிஷன் சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த 1 செகண்டுங்கிறத வரையறுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த சீசியம் அணுவில் எலக்ட்ரான் ஜம்ப்ஸ் ஃப்ரம் ஒன் ஹைப்பர் ஃபைன் லெவல் டு அனதர் ஹைப்பர் ஃபைன் லெவல். ஒரு ஆற்றல் மட்டத்திலிருந்து ஆற்றல் மட்டத்திலிருந்து இன்னொரு ஆற்றல் மட்டத்துக்கு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணுது. அப்படி ஜம்ப் பண்ணுறப்ப ஆகக்கூடிய நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தை போல் அது 1 செகண்ட் கிடையாது. அந்த நேரத்தை போல் எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு 10 டிஜிட்டில் இருக்கும் நம்பர். பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் மாதிரி 91 92 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 63 17 70. இதுதான் அந்த நம்பர் 10 டிஜிட்டில் வரும். இவ்வளோ டைம், இத்தனை மடங்கு நேரம், அதாவது இங்கேருந்து இங்கே எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அது 1 செகண்ட் கிடையாது. அது 1 செகண்டை விட ரொம்ப 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 கம்மி. ஒரு கால அளவு இருக்கும்ல, அந்த கால அளவை போல் இத்தனை மடங்கு. ஓகேயா, இது 10 டிஜிட்டில் வருது நம்பர். பார்த்துங்க, இத்தனை மடங்கு சேர்ந்தால் தான் 1 செகண்டே கிடைக்கும். அப்படின்னா இந்த டிரான்சிஷன் எவ்வளோ வேகமாக நடக்கும்னு பார்த்துங்க. அப்போ என்ன அர்த்தம்? 1 செகண்டில் இத்தனை டிரான்சிஷன் நடந்துருதுன்னு அர்த்தம். இத்தனை டிரான்சிஷன் சேர்ந்தால் தான் நமக்கு வந்து என்னது 1 செகண்ட் கிடைக்குதுன்னா, 1 செகண்டில் நமக்கு எத்தனை டிரான்சிஷன் நடக்குது? இத்தனை டிரான்சிஷன் நடந்துருது. இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் பண்ணிடுது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ வேகமாக நடக்கும். இதை வச்சு தான் நம்ம அணுக்கடிகாரங்கள் வந்து செய்கிறாங்க. அணுக்கடிகாரம் அட்டாமிக் கிளாக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்த சீசியம் 133 அணுக்கள், அந்த இதுதான் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப அக்யூரேட்டான அதனால தான் காலத்தை அளக்கிறதுக்கு என்ன இதை பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த சீசியம் 133 அணுவில் நடக்கக்கூடிய டிரான்சிஷன் தாவுதல், அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த நம்பர்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுங்க காலத்தை எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க, வினாடிக்கான வரையறை, செகண்டுக்கான வரையறை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து வந்து கரண்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து சில கம்பேரிட்டிவாக சில விஷயங்கள் சொல்லணும். என்ன அப்படின்னா, இப்போ உதாரணமாக மாஸ்க்கு வந்து நிறைக்கான எஸ்ஐ ஸ்டாண்டர்ட், கிலோகிராமுக்கான எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எஸ்சிஆர்டியில் நம்ம புக்கில், ஸ்டேட் போர்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு உலோக கலவையாலான ஒரு உருளை, பிளாட்டினம் இரிடியம்னால் செய்யப்பட்ட அந்த உலோக கலவையாலான உருளையினுடைய நிறை தான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து அந்த 1971 முடிவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணிட்டாங்க, 2018 ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து அந்த பிளாங்க் மார்லியை பேஸ் பண்ண ஸ்டாண்டர்ட், நிறைக்கான கிலோகிராமுக்கான எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் வந்து பிளாங்க் மார்லியை பேஸ் பண்ணது வந்து 2018 ரிவைஸ் பண்ணியாச்சு. அது இன்னும் நம்ம இதில் வந்து சேர்க்கலை, நம்ம புக்கில் வந்து இன்னும் சேர்க்கலை. என்சிஆர்டி புக்கில் வந்து அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில டிஃப்ரென்ஸு இருக்குது, பார்த்துக்கணும். ரைட். அதனால் எதை பேஸ் பண்ணி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப, இப்போ வந்து ஸ்டேட் போர்டில் நீங்கள் வந்து எஸ்சிஆர்டி புக்கை படிக்கும்போது அந்த உலோக உருளை அப்படின்னு இருக்கும். ஆனால் அது வந்து ரிவைஸ் பண்ணியாச்சு, 2018 ரிவைஸ் பண்ணியாச்சு. கிலோகிராமுக்கான ஸ்டாண்டர்ட் வந்து பிளாங்க் மார்லியை பேஸ் பண்ணது அப்படிங்கிறது 2018 ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ அது என்சிஆர்டி புக்கில் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, சப்போஸ் எதை பேஸ் பண்ணி கிலோகிராம்ங்கிறது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உலோக உருளை அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்து என்னென்னா, பிளாங்க் மார்லியை பேஸ் பண்ணது அப்படிங்கிறத சொல்ல தெரியணும். இதை நோட் பண்ணிக்கங்க ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்டு. நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு, மின்னோட்டம். நமக்கு 4வது பேஸ் யூனிட் வந்து எலக்ட்ரிக் கரண்ட். மின்னோட்டம் சொல்லுவோம். இந்த மின்னோட்டம் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர், பை த நேம் ஆஃப் சயின்டிஸ்ட் ஆம்பியர் ஞாபகமாக ஆம்பியர்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குறியீடு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சயின்டிஸ்டோட நேம் வந்தது அப்படின்னா, ஒரு அலகு வந்து சயின்டிஸ்டோட நேமாக இருந்ததுன்னா அதுக்கான குறியீடை வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். ஆம்பியர் அப்படின்னா கேபிட்டல் ஏ தான் போடணும், ஸ்மால் ஏ போடக்கூடாது. அதே வந்து சயின்டிஸ்டோட நேமில் வரல அந்த அலகு அப்படின்னா, இப்போ கிலோகிராம் சயின்டிஸ்டோட நேம் கிடையாது அப்படின்னா அதை வந்து ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும், கேஜி இப்படி தான் எழுதணும். செகண்டு சயின்டிஸ்டோட நேம் இல்லை, ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். இதெல்லாம் பார்த்துக்கணும். ரைட். இப்போ ஆம்பியர்னால் எவ்வளோ? ஒரு ஆம்பியர்னால் எதை வச்சு டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மின்னோட்டத்தினுடைய அளவை வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க. மின்னூட்டம்
எலக்ட்ரிக் சார்ஜ், இதெல்லாம் நம்ம ப்ளஸ் 2ல் ஃபஸ்ட் சாப்டரில் படிக்கிறோம். எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம், மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். மின்னூட்டம், இப்போ எலக்ட்ரானுக்கு வந்து மின்னூட்டம் இருக்குது. ஒரு எலக்ட்ரானுடைய மின்னோட்ட மதிப்பு எவ்வளோ? ஒரு எலக்ட்ரான், இப்போ அணுக்குள்ளே எலக்ட்ரான் இருக்குது, ஒரு எலக்ட்ரானுடைய மின்னோட்ட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 1.6 × 10⁻−19 கூலும். கூலும்ங்கிறது அந்த மின்னோட்டத்தினுடைய அலகு. யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து என்னது? கூலும் அப்படின்னு சொல்லுது. இது சி அப்படிங்கிறது கூலும். இவ்வளோ கூலும், அதுவும் சயின்டிஸ்டோட ஞாபகமாக நம்ம வந்து சொல்கிறதான் கூலும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மதிப்பு அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆம்பியரை டிஃபைன் பண்ணுறாங்க. ஏன்னா கரண்ட் அப்படின்னா டெஃபினேஷன் என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரிக் கரண்ட் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். அப்போ ஒரு ஆம்பியர் கரண்ட் அப்படின்னா ஒரு கூலும் மின்னோட்டம் ஒரு செகண்டுக்கு பாயிண்ட். ஒரு கூலும் மின்னோட்டம் ஒரு செகண்டுக்கு பாயிண்ட். அப்போ 1 ஆம்பியர் அப்படிங்கிறது ஒரு கூலும் பர் செகண்ட். ஒரு செகண்டில் ஒரு கூலும் மின்னோட்டம் வந்து ஒரு ஒயரில் பாய்ஞ்சது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? 1 ஆம்பியர்னு சொல்கிறோம். ஓகே, இஃப் the amount of charge passing through particular area in 1 second is 1 coulomb, then the current is called 1 ampere னு சொல்கிறோம். அப்போ 1 ampere current வந்து எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வேல்யூ பேஸ் பண்ணி. சரியா? இதுதான் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் 1.6 × 10⁻19 கூலும் அப்படிங்கிறது. ஸோ இதுவே வந்து நம்ம இதில் வந்து ஸ்டேட் போர்ட் புக்கில் வேறு ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அது பழைய டெஃபினிஷன். என்ன அப்படின்னா 2 ஒயர், பேரல் ஒயர், கரண்ட் கேரிங் ஒயர், 2 மின்னோட்டம் தாங்கிய கம்பிகளுக்கு இடையில் உருவாகக்கூடிய விசை அடிப்படையாக வச்சு இது பண்ணியிருப்பாங்க. அது வந்து பழைய டெஃபினிஷன். இப்போ 2018 ரிவைஸ் பண்ணது வந்து இதுதான். மின்னோட்டத்தினுடைய அளவு வச்சு தான் நம்ம வந்து ஆம்பியரை வரையிருக்கிறோம். 1.6 × 10⁻19 கூலும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்து வந்து டெம்பரேச்சர், தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. வெறும் டெம்பரேச்சர்னு சொல்கிறதில்ல, தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். டெம்பரேச்சர் வெப்பநிலை. வெப்பநிலைக்கான அலகு நம்மளுக்கு தெரியும். வெப்பநிலைக்கான அலகு வந்து என்னது? கெல்வின் சொல்கிறோம். வெப்பநிலைக்கான அலகு வந்து கெல்வின். கேபிட்டல் கே தான் போடணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சயின்டிஸ்டோட பேர் லார்டு கெல்வின், அதனால் வந்து கேபிட்டல் கே போடுறோம். கெல்வின் சொல்கிறோம். இப்போ ஒரு கெல்வின்னா என்னது? இப்போ வந்து பழைய டெஃபினிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன இருந்ததுன்னா ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், நீரினுடைய முப்புள்ளியை வச்சு 273.17 கெல்வின், அதை பேஸ் பண்ணி ஒரு கெல்வினை வந்து வரையறுத்துப்பாங்க பழைய டெஃபினிஷன். ஆனால் இப்போ 2018 ரிவைஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி எல்லாமே ஒரு மாறிலியை வச்சு இது பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு மாறிலி, அது மாதிரி ஒரு மாறிலியை வச்சு நம்ம வந்து பண்ணுறோம். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அதை பேஸ் பண்ணி இதை வரையறுத்துருக்காங்க. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், போல்ட்ஸ்மேன் மாறிலி, வேற ஒன்று. கான்ஸ்டன்ட்னா மாறிலின்னு தெரியணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இப்படி எழுதி பழகிக்கேன், நல்லது. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், போல்ட்ஸ்மேன் மாறிலி. அதோட வேல்யூ எவ்வளோ? போல்ட்ஸ்மேன் மாறிலியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா அந்த கேவோட வேல்யூ வந்து கேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.38 × 10⁻−23 ஜூல் கெல்வின். ஜூல் கெல்வின், ஜூல் பர் கெல்வின். 1.38 × 10⁻−23 ஜூல் பர் கெல்வின். இந்த வேல்யூலாம் நம்ம வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அடுத்தடுத்த சாப்டரில் இந்த வேல்யூலாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது, மெமரியில் வச்சுக்கிறது நல்லது. போல்ட்ஸ்மேன் மாறிலியோட வேல்யூ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதாவது இது வந்து 2, 3, 4, 5, 6வது அலகு, பேஸ் யூனிட், அடிப்படை அலகு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். பருப்பொருளின் அளவுன்னு சொல்லுவோம். பருப்பொருளின் அளவு. இதுக்கு நம்ம மோல் அப்படிங்கிற அலகு பயன்படுத்துகிறோம். மோல் அப்படிங்கிறது தான் சிம்பிள். MOLE அப்படிங்கிறது மோல்னு சொல்லுவோம். அதுக்கு சிம்பிள் வந்து MOL, மோல். இதை வந்து எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? 1 மோல்னால் எவ்வளோ அப்படின்னா அவாகாட்ரோ நம்பரை வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க. அவாகாட்ரோ நம்பரை வச்சு. அவாகாட்ரோ நம்பர் நமக்கு தெரியும் எவ்வளோ அப்படின்னா இது வந்து அவாகாட்ரோ நம்பர். அவாகாட்ரோ நம்பரை வச்சு 1 மோல்னா டிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது 1 மோல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, 1 மோல் பொருளுடைய அளவு அப்படின்னா அதில் வந்து அவாகாட்ரோ நம்பருக்கு அந்த எண்ணுக்கு சமமான எண்ணிக்கை உள்ள மூலக்கூறுகள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவாகாட்ரோ நம்பரோட மதிப்பு வந்து நமக்கு தெரியும் 6.023 ×
23 இதுதான் வந்து அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே வந்து 6.022 அப்படின்னு வரும். ஸோ இந்த 6.022 × 10⁻23 அப்படிங்கிறது அவகாட்ரோ நம்பர். அந்த எண்ணுக்கு சமமான மூலக்கூறுகள் இருந்தது அப்படின்னா ஒரு இடத்துல அது 1 மோல் அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து 7 வந்து பார்த்தோம்னா லூமினஸ் இன்டென்சிட்டி. அடுத்த அடிப்படை அளவு லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டி ஒளிச்செறிவுன்னு சொல்கிறது. ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவு அப்படிங்கிறதுக்கு நமக்கு இதுக்கு வந்து மாறிலி வந்து எதுவும் வந்து அதை பேஸ் பண்ணி கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஒளியினுடைய ஒரு மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன், அதாவது ஒளிச்செறிவுக்கு அலகு வந்து கேண்டிலா. நமக்கு தெரியும் ஒளிச்செறிவினுடைய அலகு வந்து கேண்டிலா அப்படின்னு சொல்கிறது. ஒரு கேண்டிலானா எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான வரையறை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன். மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னா மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னா ஒற்றை நிற ஒளி. மோனோ அப்படின்னா சிங்கிள், குரோம்னா கலர். அப்போ ஒற்றை நிற ஒளி, ஒரு ஒற்றை நிற ஒளி. ஒற்றை நிற ஒளினா உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு லேசர் லைட்டாக இருக்கலாம். ரெட் கலரில் பார்த்துருக்கலாம், சிங்கிள் கலரில் தான் இருக்கும் லேசர் லைட். இல்லை ஒரு சோடியம் வேப்பர் லாம்பாக இருக்கலாம், சோடியம் ஆவி விளக்கு எல்லோ கலரில் எரியும். அதுதான் ஒற்றை நிற ஒளி. ஒரே ஒரு கலர் மட்டும் தான் லைட் வரணும். ஒயிட் இருக்கணும். ஒயிட்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஒயிட்னா காம்பினேஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ், எல்லா கலரும் சேர்ந்தால் தான் ஒயிட். அது மாதிரி ஒயிட் லைட் எடுக்கக்கூடாது, சிங்கிள் கலர் லைட்டாக எடுக்கணும். அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 540 × 10⁻12 540 × 10⁻12 ஹெர்ட்ஸ் இருக்கணும். ஓகே. அடுத்தது அதோட செறிவு எவ்வளோ இருக்கணும், ஒளிச்செறிவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 683 Wm² இருக்கும். 683 Wm². ஸோ இந்த அளவு இருந்தது அப்படின்னா அந்த ஒளியினுடைய செறிவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேண்டிலா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கேண்டிலான்னு சொல்கிறோம். ஒரு கேண்டிலானா எவ்வளோ, ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவு லைட்டோட பிரைட்னஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது லைட் அப்படிங்கிறது. ஸோ இந்த அளவுகளை வச்சு தான் நம்ம ஒரு கேண்டிலா அப்படிங்கிறத வரையறுக்கணும். இதுதான் வந்து அடிப்படை அலகுகள், பேஸ் யூனிட்ஸ்க்கான எஸ்ஐ ஸ்டாண்டர்ட். எது ஒரு மீட்டர்னா என்ன, ஒரு செகண்ட்னா என்ன, ஒரு கெல்வின்னா என்ன, ஒரு ஆம்பியர்னா என்ன அப்படிங்கிறதுக்கான வரையறை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணி வரையறுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ இது இல்லாமல் அடுத்து வந்து நமக்கு வந்து 2 முக்கியமான அலகுகள் இருக்குது. ஒன்று வந்து ரேடியன், இன்னொன்று வந்து ஸ்டேடியன். அதாவது பிளேன் ஆங்கிள், இன்னொன்று வந்து சாலிட் ஆங்கிள்னு சொல்கிறது. தலக்கோணம், திண்ம கோணம். அதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்தடுத்து எம்சிக்யூ வந்து பார்க்க ஆரம்பிப்போம். மற்ற டாபிக்ஸை பார்த்துட்டு எம்சிக்யூ பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, நன்றி.